ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் உங்கள் மாலினி ஃப்ரம் மாலிஃபெஸ்ட். இந்த நாள் வந்து நான் இப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த நாள் இப்படி ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவும் காமாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு லேட்டாக தான் வந்து எழுந்திருந்தோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹஸ்பண்டு. நம்ம டேரெக்டாக ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிடலாம், ஏன்னா செஞ்சுட்டு இருந்தால் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. சரி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்ருக்கோம். அது அப்படியே டிவிலேயே போட்டு விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல் நர்சரி வரலான் இருந்தேன். ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஒரு கப்பு பிளான்டர் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2-3 பிளான்டர்ஸ் வந்து காலியாகவே இருந்தது. அதெல்லாம் வந்து செடி வைக்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து கையோடு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி இவங்களும் வரேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தாங்க. நான் மட்டும் தனியாக வரலான்னு தான் இருந்தேன், ஒரு மீ டைம் மாதிரி நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்களும் வரேன்னு அடம் பிடிச்சதால சரின்ட்டு அவங்களையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த பிளான்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அவங்களும் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எந்த பிளான் பிடிச்சிருக்கோ நீங்களே அதை செலக்ட் பண்ணுங்கள், நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தேடிட்டு இருந்தாங்க எது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, பிளான்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸ் வந்து எது அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க. இல்லைனா வந்து இப்போ உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ராபகேட் பண்ணிடலாம். அதோட கட்டிங்ஸ் இருந்தாலே போதும். அதை கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிங்கனாலே வந்து அது நல்லாவே வந்து துளிர் விட ஆரம்பிச்சிடும். துளிர் விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை மண் பாட்டில் வந்து நீங்கள் மாற்றிடலாம். இவங்கக்கிட்டே வந்து கொண்டு வந்ததால் அந்த மண் வந்து இவங்களே போட்டு ஃபுல்லாக செடியெல்லாம் அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. அந்த கப் பிளான்ட்டரும் வந்து போட்டு வச்சுட்டாரு. ஸோ இதுவும் வந்து இந்த பிளான்ட்டரும் வந்து மண் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே. இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இருக்கிற மண் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஒரு செம்மண் மாதிரியான மண் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த செடிக்கு வந்து என்ன மண் போடணுன்றதும் அவங்களுக்கு வந்து தெரியும், எப்படி மிக்ஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் சக்குலன்ஸ்லாம் வந்து இருந்தது. அது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேபிள் மேலே வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 10 days 15 days ஒன்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். அங்கே இருந்த பிளான்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம நார்மலாக வந்து கடைகளில் வந்து பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இவங்கக்கிட்ட வாங்க முடியாது, கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். பிளான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி வருது அப்படின்ட்டு நான் அந்த பூச்சி மருந்து வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்க இருக்கிறதால வந்து ரொம்பவே காஷியஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாள்லேயே அடுத்த ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். வீட்டு பக்கத்தில் தான் வந்து கோபாலன் சினிமாஸ் இருக்குது, ஒரு 1.5 kilometers தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. அழகாக இருக்கே ஏமா இந்த படத்துக்கு நம்ம தான் இருந்திருக்கோம், அவங்க 2 பேர் வரல அப்படின்னு ஸ்ரீ எங்க காணா. வாங்க வாங்க வாங்க. இந்த படத்துக்கு தான் வந்து போயிருந்தோம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஓகே தான் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. வீட்டில் வந்து அடை தோசைக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதனால் வந்ததும் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. 7 o'clock ஷோ தான் புக் பண்ணியிருந்தோம், அதனால் 10 o'clock முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தோசை ஊற்றி சாப்பிட்டு படுக்க போகிறோம். மத்தியானம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1-2 ஃபுட்லாம் வந்து மீந்து இருந்தது. ஸோ அதையே வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. பசங்களுக்கு வந்து தோசை தான் வேணும்னு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா வந்து பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதையே நானும் என் ஹஸ்பண்டும் சூடு பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அதை வந்து நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ரீஹீட் மட்டும் பண்ணி சாப்பிட போகிறோம். ரீஹீட் வந்து நம்ம அடிக்கடி ரீஹீட் பண்ணி சாப்பிடாமல் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றது நல்லது தான். பட் எப்போயாவது இந்த மாதிரி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி, பரோட்டா, அது இல்லாமல் கொத்து பரோட்டா, அந்த மாதிரி ஒரு காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ அன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா நோ குக்கிங் டே அப்படின்ற மாதிரி தான் போச்சு. குக்கிங்கே வந்து பெருசாக பண்ணல. ஸோ அந்த தோசை ஊற்றுனது மட்டும்தான். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து நான் இப்படி போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பேன். குக்கிங் கிடையாது. அப்புறம் எனக்கு பிடிச்ச இடம் நர்சரிக்கு போயிருந்தேன், செடி வாங்குறதுக்கு, அப்புறம் படத்துக்கு போயிருந்தோம். ஒரு நிம்மதியான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஷோஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் காலி ஆகிடுச்சு. அது இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துட்டு ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம்.
தனிஷ்கா வந்து நிறைய நாள் வந்து பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. நார்மல் அந்த இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி செய்கிறது அப்படின்னா உடனே செஞ்சிடலாம். எனக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பண்ணுறேன். யூடியூப் பார்த்து தான் வந்து பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். தண்ணி கொதிச்சோடனே அதில் உப்பு போட்டு கொஞ்சம் பாஸ்தாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போட போகிறோம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து வைக்க போகிறோம். நமக்கு எப்போவுமே எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் ஆகுதோ இல்லையோ நமக்கு வந்து ஒரு கப்பு டீ குடித்தா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக அப்படி தான் இருக்கும். எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 4-5 மிளகா இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகா, அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுவாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. நான் வந்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அது வந்து ஃப்ளேக்ஸ் மாதிரி ஆனதும் அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கட்டிங்ஸை வந்து கட் பண்ணி நிறைய இடத்துல வந்து பாட்டில்ஸில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் நான். ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்கு போல், நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அதை ஃபுல்லாக நல்லா ஒரு டேப்பில் ஒரு வாஷ் போட்டு அழகாக எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நான் இது வந்து நேற்று போய் அந்த நர்சரியில் வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த மண்ணுலாம் வந்து அப்படியே இருந்தது. ஸோ இப்போ இந்த கப்பு எல்லாம் ஃபுல்லாக நம்ம தொடச்சி விட்டுட்டு இந்த இடத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அது ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து இது நல்லா அழகாக துளிர் எக்ஸ்ட்ரா விட்டு வருது. ஸோ அதை தான் வந்து காட்டியிருந்தேன். நம்ம வச்ச செடி எப்போவுமே அது துளிர் விட்டு அழகாக நல்லா அப்படியே ஒரு க்ரீனிஷாக வரப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா. ஸோ அதை தான் உங்களோடவும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு அதிலே வந்து ஒரு வெங்காயம் அப்புறமா ஒரு ஹாஃப் கேப்சிகம் வந்து இருந்தது. ஸோ அந்த ஹாஃப் கேப்சிகம் போட்டு இப்போ நல்லா லைட்டாக அதுக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை வந்து பட்டர்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதோட நீங்கள் வந்து எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். ப்ரொக்கோலி அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். திரும்பவும் பட்டர் போட்டு அதில் வந்து பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம நறுக்கி போட்டு பண்ண போகிறோம். அதிலே வந்து ஒரு ஸ்பூன் மைதா வந்து ஆட் பண்ணிட்டேன். அந்த பட்டரில் வந்து அந்த பூண்டை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்தாக்கு வந்து அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு பால் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து நான் போட்டிருந்தேன். ஆரிகானோ கொஞ்சம் போட்டுட்டு அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனும் அப்புறமா அந்த கேப்சிகமும். ஸோ அதை வந்து அதில் போட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாஸ்தா, அந்த வடிகட்டி எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் காரம் உப்புலாம் கூட பார்த்துட்டு எப்படி இருக்கோ அது தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் வேணுன்னா நீங்கள் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். உப்பு வேணால் நீங்கள் இப்போ கூட வந்து தூவி விட்டுக்கலாம். இந்த பாஸ்தாவை ஒரு வழியாக வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி பண்ணியாச்சு. அவங்களோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றிட்டேன். ஒரு 1 வீக் மேலேயே வந்து தனிஷ்கா இதை கேட்டுகிட்டே இருந்தா என்கிட்ட. ஐயோ அப்பா, எவ்வளோ நாள் ஒயிட் பாஸ்தான்னு இல்லை மண்டேலேருந்து கேட்டுருந்தேன். சரி ஓகே, இப்போ சாப்பிடுங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து சாக்கோலாவா கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். என்னடா செய்றீங்க? சாக்கோலா. இந்த சாக்கோலாவை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு கடையிலலாம் வந்து இந்த மாதிரி ஒரு அலுமினியம் கப்பில் வந்து அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா சாக்கோலாவா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா 100 rupees 150 rupees இருக்கும் KFC டாமினோஸ்லலாம். பட் நம்ம வீட்டில் செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே வந்து நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ப்ரௌனி டெய்லி உனக்கு ப்ரௌனி வேணுமா? தரேன். அனிஷ்கா எப்படி இருக்கு?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.